சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. வணக்கம் நண்பர்களே, இசை ஆர்வலர்களே. இந்த வீடியோவில் கந்தர் சஷ்டி கவசம் முழுமையும் கீபோர்டு அல்லது ஹார்மோனியத்தில் எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னால் சங்கராபரணம், ஹரிகாம்போஜி இது மாதிரி மேஜர் ராகங்களை பார்த்துட்டு வந்தோம். மேஜர் ராகங்கள்னால் பெரிய ஸ்வரங்கள் உள்ள ராகங்கள். இப்போ இந்த கந்தர் சஷ்டி கவசத்தில் மொத்தம் 5 ராகம் இருக்குது. அது ஒன்று ஒன்றா வரிசையாக பார்க்கலாம். இப்போ முதல்ல வரக்கூடிய ராகம் கரகரப்பிரியாவினுடைய ஜன்னி ராகமான ஆபேரி. கரகரப்பிரியா அப்படிங்கிறது 22வது மேலகர்த்தா. இது சங்கராபரணத்திலிருந்து எப்படி வேறுபடுதுன்னா, சங்கராபரணத்தில் வரக்கூடிய பெரிய கா 2 மற்றும் நீ 2 பெரிய நீ, அந்த 2 ஸ்வரங்களுக்கு பதிலாக சின்ன கா, அதாவது கா 1 மற்றும் சின்ன நீ 1, இந்த 2 ஸ்வரங்களையும் சேர்த்துட்டோம்னா அது கரகரப்பிரியா ராகம். இந்த கரகரப்பிரியாவினுடைய ஜன்னி ராகம் ஆபேரி. அந்த ஆபேரி ராகத்தில் தான் இந்த கந்தர் சஷ்டி கவசம் தொடங்குது. ஒரு கட்ட சுருதிக்கு சங்கராபரண ராகம் எப்படி வாசிக்கிறதுங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ இதில் கரகரப்பிரியா ராகம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு கட்ட சுருதியில் வாசிக்கும்போது இந்த 3வது வெள்ளை கட்டை பெரிய கா, அதுக்கு பதிலாக இந்த கருப்பு கட்டை கா 1 சின்ன கா, அதை எடுத்துட்டு தொடர்ந்து இதில் இந்த பெரிய நீ, வெள்ளைக்கட்டை நீக்கு பதிலாக கருப்பு கட்டை நீ 1 எடுத்துட்டோம்னா கரகரப்பிரியா ராகம். அதனுடைய ஆரோகணம் அவரோகணம் இப்போ பார்க்கலாம். சரி கம பத நீ சா சா நீ த ப ம க ரி சா. சரி கம பத நீ சா சா நீ த ப ம க ரி சா. இந்த கரகரப்பிரியா ராகம் நமக்கு பரிச்சயமாகிறதுக்கு சரளி வரிசையிலிருந்து ஒரு பாடம் வாசிக்கலாம். அது என்னன்னா, சா நி த நீ த ப த ப ம ப ப க ம ப த நீ த ப ம க ம ப க ம க ரி சா. சா நி த நீ த ப த ப ம ப ப க ம ப த நீ த ப ம க ம ப க ம க ரி சா. இப்போ இந்த பாடத்தை அந்த ஸ்வரங்களுக்கு உண்டான விரல்கள் மாறாமல் வாசித்து பழகணும்னா அந்த ராகம் நமக்கு நல்ல பரிச்சயமாகிறதோட விரல்களுக்கும் நல்ல பழக்கமாயிரும். இப்போ இந்த கந்தர் சஷ்டி கவசம் மிகப்பெரிய பாட்டு. இந்த பாட்டு மொத்தம் 5 ராகங்களை உள்ளடக்கியிருக்குது. இப்போ கந்தர் சஷ்டி கவசம் முதல்ல வரக்கூடிய ராகம் ஆபேரி. அந்த துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் அப்படிங்கிற தொகையரா, அதுவும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய முதல் சரணம், அந்த 2ம் ஆபேரி ராகத்தில் இருக்கு. இப்போ ஆபேரி ராகத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? கரகரப்பிரியா ஆரோகண அவரோகணத்தில் 7 ஸ்வரங்கள் இருக்கு. ஆபேரியில் ஆரோகணத்தில் 5 ஸ்வரம், அவரோகணத்தில் 7 ஸ்வரம் அப்படி இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ச க ம ப நீ சா சா நீ த ப ம க ரி சா. இப்படி ஆரோகணத்தில் 5 ஸ்வரம், சகம பன்னிசா, அவரோகணத்தில் முழுமையாக சன்னிதப மகரிசா, அப்படி 7 ஸ்வரங்கள். இது ஆபேரி ராகம். இப்போ
துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்து ஓங்கும். அப்படிங்கிறத எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். ரிம பச நித ப ம ப ப ப ம ப ப ப ம ரி 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 ச சரி ரி ச நீ சரி ரி ச நீ சரி ரி சரி ரி ரி. துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும். நிசரி பமரி மப பாப மபம பம பச நித பாப நித பாப மப பமரி. நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்தர் சஷ்டி கவசந்தனை. அடுத்து அமரர் இடர் தீர அமரம் புரிந்த பசனித பத பம மபத பமரி. அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. குமரனடி நெஞ்சே குறி. சரிரி சனி சனி நிசரி பமரி சா. துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும். நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்தர் சஷ்டி கவசந்தனை. அமரரிட தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. இப்போ இந்த பாடலுக்கு உண்டான ஸ்வரம் சூளமங்கலம் சகோதரிகள் பாடியிருக்கிற அந்த பாடலிருந்து எடுத்திருக்கு. அதனால் அந்த சூளமங்கலம் சகோதரிகள் பாடியிருக்கக்கூடிய அந்த பாடலை முழுமையாக கேட்டு அதில் வரக்கூடிய அந்த தொகையராவை அந்த ஸ்வரங்களோட வாசித்து பழகுங்க. தொடர்ந்து சரணம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த சரணம் இதே ஆபேரி ராகத்தில் முதல் 4 வரி. சஷ்டியை நோக்க சரவணபவனார் சிஸ்டரு குதவும் செங்கதிர் வேலோன், பாதம் 2 பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. இப்போ முதல் வரி. காம பப பப மகம பமகரிகச காம பப பப மகம பமகரிகச. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சஷ்டியை நோக்க சரவண பவனார். நிப நிச சமகரிக சச சசா நிப நிச சமகரிக சச சசா. சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன். கரி நிச காரி மகமகரிரி கரி நிச காரி மகமகரிரி. பாதம் 2 பன்மணி சதங்கை பாதம் 2 பன்மணி சதங்கை. நிப நிச சமகரிக சச சசா நிப நிச சமகரிக சச சசா நிப நிச சமகரிக சச சசா. கீதம் பாட கிண்கிணியாட கீதம் பாட கிண்கிணியாட. இப்போ இந்த 4 வரி எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். காம பப பப மகம பமகரிக சதி பனிச சமகரிக சச சசா கரி நிச காரி மகமகரிரி நிப நிச சமகரிக சச சசா.
சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. இந்த சரணம் சரவண பவனார் சடுதியில் வருக அப்படிங்கிற அந்த வரி வரைக்கும் இதே ஆபேரி ராகத்தோடவே வருது. இந்த முதல் 4 வரிக்கு வரக்கூடிய ஸ்வரங்களே தான் திரும்பி திரும்பி வருது. அதனால் சரவண பவனார் சடுதியில் வருக அப்படிங்கிற அந்த வரி வரைக்கும் இதே மாதிரி வாசித்து பழகுங்க. மீதமுள்ள கந்தர் சஷ்டி கவசத்தினுடைய பகுதிகளையெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி மற்ற நண்பர்கள் மற்றும் உறவுகள் தெரிந்து கொள்ள வழிவகை செய்யுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.